வெல்கம் பேக் டு டேல்ஸ் பை மினி சேனல். இன்றைக்கி ஜூஸ் ஹிஸ்ட்ரியோட எபிசோட் 14 நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துருக்கோம். அந்த போலி இறை தூதர் பற்றி பார்த்தோம், ரஷ்யாவில் இருந்த ஜூஸ் பற்றி பார்த்தோம், நெப்போலியனுக்கும் அவங்களுக்கும் இருந்த கனெக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த எபிசோடில் புதுசாக நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1839 1839 ஈரானில் கிழக்கு பகுதியில் இருக்கிற மெஷட் அப்படின்ற இடத்துல யூத தேவாலயத்தை முஸ்லிம்ஸ் தீ வச்சு கொளுத்திடுவாங்க. அன்னைக்கு அவங்க அங்கே பற்ற வைத்த கலவரத்தி அதோட இயல்போடு பரவும். இஸ்லாமியனா மாறு, இல்லைன்னா இறந்துப்போ. இதுதான் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள். இந்த விஷயத்த மட்டும் இப்போ சொல்லிக்கிறேங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்கிறது 1839. நம்ம எங்கேருந்து எவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோன்னு பாருங்கள். ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்து இப்போ 1839 வருஷம் கழித்து நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ நாள் நம்ம வீடியோஸில் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு தலைப்பு செய்தி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நியூஸில் ஹெட்லைன்ஸ் பார்ப்போம்ல, அது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இதில் வந்த ஒவ்வொரு போர்களை பற்றி பேசுகிறதுக்கே ஒரு 10 வீடியோ வேணும். ஒவ்வொரு வீடியோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 10 வீடியோ வேணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கோம். நம்ம பேசிக்காக இருக்கிற அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம பார்க்க போகிறோம். பட் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பேசிக்காக அந்த டைம்லைன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு, அவங்களோட அந்த வாழ்க்கை, அந்த வரலாறுலாம் என்ன மாதிரி இருந்திருக்குன்னு. ஸோ அப்படியே இப்போ நம்ம 19ஆவது நூற்றாண்டுக்கே வந்துட்டோம், 19th செஞ்சுரிக்கு. இப்போ இந்த 1839 நடக்கிற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ ஈரானில் மெஷடுன்ற இடத்துல இந்த மாதிரி ஆகிருமா? பல அரேபிய நாடுகளில் இருந்த யூதர்களும் இதே நிலைமைக்கு தான் ஆளாக்கப்பட்டாங்க. முஸ்லிம்ஸாக மாறினாங்க. ஆனால் தோற்ற அளவில் மட்டுமே, மனதளவில் யூதர்களாகவே வாழ்ந்தாங்க. கட்டாயத்தின் பேரில் மெக்காவுக்கெல்லாம் போனாங்களாம். பட் அவங்களோட மனசு ஜெருசலேமை நோக்கி தான் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் யூதர்கள் மேலே பரிவோடு நடந்துக்கிட்ட ஒட்டோமன் டர்க்கி பேரரசு கூட மெஷாட் கலவரத்துக்கு அப்புறம் யூதர்கள் மேலே அதிருப்தியில் இருந்தாங்க. முஸ்லிம்ஸ் நடத்திய யூத எதிர்ப்பு கலவரங்களை அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. 1840 டமாஸ்கஸில் இருந்து ஒரு வதந்தி உற்பத்தி ஆச்சு. டமாஸ்கஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சிரியாவோட கேபிட்டல். யூதர்கள் ஒரு கிறிஸ்துவ ஃபாதரையும் அவரோட முஸ்லிம் உதவியாளரையும் கொன்னுட்டு அவங்களோட இரத்தத்தை தொட்டு தொட்டு ரொட்டி சாப்பிட்டாங்கன்ற வதந்தி. இந்த வதந்தி காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு. யூதர்கள் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சு. சந்தேகத்தின் பெயர்ல கைது செய்யப்பட்ட சில யூதர்கள் விசாரணையப்போ இறந்தும் போனாங்க. சில ஐரோப்பிய நாடுகளில் இருந்த யூதர்கள் டர்க்கி அரசை கண்டிச்சு அடையாள எதிர்ப்பு ஊர்வலங்களை நடத்தினாங்க. அதுவும் கிறிஸ்டியன்ஸோட ஆதரவோடு அப்படின்றது தான் ரொம்பவே ஆச்சரியமே. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட இருந்த யூத எதிர்ப்பு ரொம்பவே குறைஞ்சிருந்தது. ஆனால் முஸ்லிம்ஸ் கடும் வெறுப்பில் தான் இருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் அடித்து விரட்டிய போதெல்லாம் ஆதரித்தவங்க முஸ்லிம்ஸ் தான். இருந்தாலும் யூதர்கள் முஸ்லிம்ஸ்லாம் அவங்கள விட ரொம்ப குறைவானவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டோட மத்தியில் பல ஐரோப்பிய தேசங்களில் ஜனநாயகம் மலர தொடங்கி இருந்துச்சு. அதாவது டெமோக்ரஸி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை தலைவராக நியமிக்கிறது, அதாவது மக்களாட்சி. முன்னாடிலாம் மன்னராட்சி தானே ஃபுல்லாக நிறைய கண்ட்ரீஸில் இருக்கும், டெமோக்ரஸின்றதே கிடையாது. ஸோ அந்த டயத்தில் தான் ஃபுல்லாக அங்கே யூரோப் முழுக்க டெமோக்ரஸி பரவ தொடங்குச்சா. எப்படி ஒவ்வொரு தேசத்துலையும் அவங்களோட இருப்பை நிலைப்படுத்த யூதர்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்களோ, முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்களோ, அதே மாதிரி ஜனநாயக நாடுகளில் அவங்களோட உரிமையை பெற, உரிய பதவிகளை பெற கடும் முயற்சி செஞ்சாங்க. 1848 பிரான்ஸில் நடந்த தேர்தலில் ஒரு யூதர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற பிரதிநிதியாகவே ஆனார். 1870 பெஞ்சமின் டி இஸ்ரேலி அப்படின்ற யூத் எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்று த கிரேட் பிரிட்டனோட யுனைடெட் கிங்டமோட பிரதமராகவே ஆனார், பிரைம் மினிஸ்டராக. பெஞ்சமினோட முன்னோர்கள் இட்டாலியை சேர்ந்தவங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டனுக்கு அகதிகளாக வந்தவங்க. த கிரேட் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டரே ஒரு யூதர். அப்புறம் என்ன, யூதர்கள் அது வரைக்கும் அவங்க அனுபவிக்காத சுகங்களெல்லாம் அனுபவிச்சாங்க. பல துறைகளில் வளர்ச்சி அடைஞ்சாங்க. இதுவரைக்கும் எட்டாத உயரங்களெல்லாம் தொட்டாங்க. பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களில் யூதர்களுக்கு சம அளவு உரிமைகளையும் பெற்றாங்க. பல துறைகளில் வேலை வாய்ப்புகளை பெற்றாங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, மரியாதையாகவும் நடத்தப்பட்டாங்க. இது எல்லாம் நிகழ்ந்தது 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில். அப்போது நெப்போலியன் உயிரோடு இல்லை. ஜெர்மனி, போலாந்து போன்ற நாடுகளில் அது வரைக்கும் ஓரளவு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த யூதர்கள் பெரும் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருந்துச்சு.
கட்டாய மதமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. மதம் மாறு இல்லைன்னா மடிஞ்சு போ, இதுதான் அங்கே நிலைமையே. ஒரே வழி, எங்கெல்லாம் உயிருக்கு ஆபத்து இல்லையோ அங்கெல்லாம் போய் வாழ தொடங்கினாங்க. பல நூற்றாண்டுகளாக அவங்க இதை தானே செஞ்சிட்ருக்காங்க. அதே காரியம்தான். எவ்வளோதான் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாமே எல்லா இனங்களிலும் வளர்ந்துருந்தாலும் யூதர்களை விரட்டுற பழக்கம் மட்டும் பாரம்பரியமாக தொடர்ந்துட்டே இருந்துச்சு. பிரிட்டனில் சாதகமான சூழ்நிலை நிலவுனனால யூத குடியிருப்புகளோட எண்ணிக்கை அங்கே பல மடங்கு உயர்ந்துச்சு. ரஷ்யாவோட மன்னர் ஜார் 2ஆம் அலெக்சாண்டரோட படுகொலைக்கு அப்புறம் ரஷ்யாவில் யூத ஒழிப்பு நடவடிக்கை ரொம்ப பயங்கரமாக அதிகரிச்சு. ரஷ்யாவில் இப்படி நிகழ்ந்த கொடுமைகள் சில ஆயிரம் யூதர்களோட மனசுல நெருப்பை மூட்டி இருந்துச்சு. எப்படியாவது ரஷ்யாவில் ஜார் மன்னர்களோட ஆட்சியை ஒழிச்சிடணும் அப்படின்னு. அந்த புரட்சிகர யூத இளைஞர்கள் ரஷ்யாவோட எல்லையோர பகுதிகளில் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. சிலர் அவங்களோட யூத அடையாளங்களை முற்றிலும் மறைச்சிக்கிட்டு ரஷ்யன்ஸ் மாதிரியே மாறி நாட்டுக்குள்ளே சென்று வசிச்சுட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் ஜார் மன்னர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட்லாம் இருக்காங்களே, அவங்க புரட்சி கொடி தூக்கி இருந்தாங்க. கார்ல் மார்க்ஸ், கண்டிப்பாக இவரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. மார்க்சிசமோட தந்தை இவர். ஸோ கார்ல் மார்க்ஸோட சித்தாந்தங்கள் நெருப்பாக பரவிக்கிட்டு இருந்த சமயம் அது. இது யூத இளைஞர்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அவங்களோட தம்மையும் இணைச்சிக்கிட்டாங்க. ஜார் மன்னர்களுக்கு எதிராக வீதி நாடகங்கள் நடத்தினாங்க. முன்னாடிலாம் இப்படி தாங்க பண்ணுவாங்க. இப்போதான் சோஷியல் மீடியாவில் பாலிட்டிக்ஸை விளம்பரப்படுத்துகிறாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெருக்கூத்து தான் நடக்கும். ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ட்ராமா போட்டு புரிய வைப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பிரசாரங்கள் செஞ்சாங்க, துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்தாங்க. இப்படிப்பட்ட புரட்சிகர நடவடிக்கைகள் எதிலையும் அவங்கள ஈடுபடுத்தி கொள்ளாத சில நூறு யூதர்கள் மௌனமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்னவா இருக்கும்? யூதர்கள் ஏதோ பிளான் போடுறாங்கன்னா அது இஸ்ரேல், பாலஸ்தீன் இதை அடையிறத பற்றி தானே இருக்க முடியும். நான் இனிமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுன்னு சொல்லாமல் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு வரேங்க. ஏன்னா அந்த டைம் ஃபுல்லுமே அந்த இடம் முழுக்க ஜெருசலேம், வெஸ்ட் பேங்க் அது எல்லாமே ஜுடையா, இஸ்ரேல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக பாலஸ்தீனாக தான் இருந்தது அப்போது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அதை பிளான் போட்டு இஸ்ரேலாக ஆக்குனாங்க. ஸோ அதனால இப்போ நான் இனிமே அதை நான் பாலஸ்தீனே சொல்லிட்டு வரேன். ரஷ்யாவில் மட்டும் இல்லை, ஜெர்மனி, ஃப்ரான்ஸில் இருந்த யூதர்கள் சிலரும் ரொம்ப தீவிரமாக இதை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தாங்க. நமக்கு தேவை வாழ்கிறதுக்கு ஒரு நிரந்தர தேசம், யூதர்களுக்கான தேசம். எத்தனை காலம்தான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது? கிறிஸ்தவர்கள் காலங்காலமாக வெறுக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் கிட்டக்க ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உலகத்தில் பெரும்பான்மையான இனத்தவர்களுக்கு வாழ்வதற்கேற்ற நிரந்தர தேசங்கள் இருக்குது. நமக்கு மட்டும் ஏன் இல்லை? அதான் பாலஸ்தீன் இருக்குல்ல, கடவுள் நமக்காக பிரத்யேகமாக ஆசீர்வதிச்சு கொடுத்த பூமி. என்ன செய்யலாம்? பாலஸ்தீனை திரும்பவும் யூதர்கள் பூமியாக ஆக்குவதற்கு என்ன செய்யலாம்? பாலஸ்தீன் இப்போவும் ஒட்டமான் எம்பையரோட டர்க்கி பேரரசுக்கு கீழே தான் இருக்கும். அந்த பேரரசில் யூதர்கள் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் வாழலாம். ஆனால் பாலஸ்தீனை கம்ப்ளீட்டாக சொந்தமாக்கி கொள்வது எப்படி? இதை தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. சிறு சிறு குழுக்களாக கூடி பேசுனாங்க. எல்லாமே ரகசிய கூட்டங்கள். சுற்றி இருந்த சுவர்களில் தப்பி தவறி கூட ஒரு வார்த்தை கூட எதிரொலித்து விடாத அளவுக்கு ரகசியமாக பேசினாங்க. அவங்களுக்குள்ள தியோடர் ஹெசல் அப்படின்ற ஒரு யூதரும் இருந்தார். ஜெர்மனியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். தான் ஒரு யூதன் அப்படின்ற அடையாளங்களை முற்றிலும் தொலைத்துட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஜெர்மானிய யூதர்களில் அவரும் ஒருத்தவர். ஹெசல் வெறும்னு யோசிக்க மட்டும் செய்யலை. அடுத்து யூதர்கள் என்ன செய்யணும், பாலஸ்தீனை எப்படி கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிளானே போட்டு முடிச்சிருந்தாரு. எந்த பிளானாக இருந்தாலும் அதை செயல்படுத்த பணம் வேணும்ல. யூதர்களில் பணக்காரர்களுக்கு பஞ்சமாக என்ன? ஜெர்மனியில் இருந்த 6 பணக்கார யூதர்களை தேர்ந்தெடுத்தாரு. பணக்காரர்கள்னு சொல்கிறத விட பண முதலைகள் அப்படின்னே சொல்லலாம். வட்டி தொழில் மூலம் பணத்தை பல குட்டிகள் போட செஞ்ச பண முதலைகள். தியோடர் ஹெசல் ஒவ்வொருத்தரையும் நேரில் போய் மீட் பண்ணாரு. யூதர்களோட நலனுக்காக இஸ்ரேலை மீட்டெடுக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ரகசியமாக பேசணும், இந்த இடத்துக்கு வர முடியுமா? எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தா என்ன, யூத இனப்பாசம் ஒன்று போதும்ல. ஹெசல் அழைச்ச ரகசிய இடத்துக்கு 6 பணக்கார யூதர்களும் போனாங்க. எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது? ஆளுக்கு பிளானை போட்டு என்ன யூஸ் இருக்குது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. நான் நினச்சபடி பிளானை நிறைவேற்றினா பாலஸ்தீனை இஸ்ரேலாக நம்ம வசம் ஆக்கிக்கலாம். பணம் அதிகமாக தேவைப்படும், நீங்கள் தான் உதவி செய்யணும். இதை மட்டும் சொல்லிக்கிறேங்க. தியோடர் ஹெசல் அப்படின்றவர் 1860
புடாபெஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே பிறந்த ஒரு யூதர். ஜெர்மானிய ஆதிக்கத்தில் தான் வளர்ந்துருக்காரு. அதனால் ஜெர்மன் லாங்குவேஜ் நல்லா இவருக்கு தெரியும். நல்ல ஒரு மொழி புலமை பெற்றவர். சட்டப்படிப்பு முடிச்சிருக்காரு. முழு நேர எழுத்தாளர், பத்திரிகையாளராகவும் நாடக ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. ஹெசல் அந்த 6 பணக்காரர்களோட பல முறை ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். ஹெசலோட அந்த திட்டத்தின் பெயர் தான் ஜியோனிசம். இந்த வார்த்தையை கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணுறவங்கள ஜியோனிஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. ஜியோனிசமோட தந்தையே தியோடர் ஹெசல் தான். முதல்ல யூதர்களை ஒருங்கிணைக்கணும் மனசளவில், அதுக்கப்புறம் செயலளவில் மிக பிரம்மாண்டமான நெட்வொர்க் ஒன்று அமைக்கணும். மிக ரகசியமாக உலகத்தில் யூதர்கள் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தாலும், என்ன கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் ஒரே புள்ளியை நோக்கி தான் குவியணும். அந்த புள்ளி தான் ஜெருசலேம், இஸ்ரேல். அதை யூதர்களோட தேசமாக்குறது. அது ஒன்று தான் நம்மளோட குறிக்கோள். அதை அடைய எத்தனை பெரிய இழப்பையும் சந்திக்க தயாராக இருக்கணும். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஜியோனிசமோட அர்த்தம், கொள்கை, நோக்கம் எல்லாமே இதுதான். இந்த ஜியோனிசம் 1875களில் மிக தீவிரமாக, மிக ரகசியமாக யூதர்கள்கிட்ட பரவிக்கிட்டு இருந்துச்சு. ரபைகள் ஜியோனிசம் பற்றி யூத மக்கள்கிட்ட ரொம்ப விரிவாக, ஆழமாக, அழுத்தந்திருத்தமாக எடுத்துரைத்தாங்க. ஹெசல் அவரோட ரகசிய கூட்டங்களில், மீட்டிங்கில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது குறித்து விரிவாகவே பேசினார். யூத மக்களிடையே இந்த எண்ணத்தை ஆழமாக விதைக்க வேணும். யூத தேசிய உணர்வை அவங்களுக்குள்ள தூண்ட வேணும். நமக்கு நாடு வேணும்னா நாம தான் அதுக்கு உழைக்கணும். எத்தனையோ பார்த்தாச்சு. யாரும் நமக்குன்னு தனியாக ஒரு நாட்டை தூக்கி கையில் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா என்ன? நாடுனா ஃபஸ்ட்டு என்ன? ஒரு நிலப்பரப்பு. நிலப்பரப்புனா என்ன? அதில் குடியிருப்புகள் இருக்கும், வீடுகள் இருக்கும், வணிக நிறுவனங்கள் இருக்கும், வயல்வெளிகள், தோட்டங்கள் அதெல்லாமே இருக்கும். அவ்வளோதானே. நம்ம வாங்குவோம், வீடுகளை வாங்குவோம், வணிகம் செய்ய இடங்களை வாங்குவோம், பயிர் செய்ய வயல்களையும் தோட்டங்களையும் வாங்குவோம். வாங்கி வாங்கி யூதர்களுக்கே உரியதாக சேர்த்துக்கிட்டே போவோம். இப்படி செஞ்சுட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் ஒரு பெரும் நிலப்பரப்பை நம்ம காசு கொடுத்து வாங்கியிருப்போம். ஒரு தேசமே யூதர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். அந்த நிலப்பரப்பு இப்போ இருக்கிற பாலஸ்டீனா இருக்கட்டும். அதுதானே நம்மளோட கனவு, பல நூற்றாண்டு கனவு. ஹெசலோட இந்த திட்டம் அந்த 6 பணக்காரர்களையும் பயங்கரமாக புல்லரிக்க வச்சிரும். எவ்வளோ பணம் வேணாலும் தரதுக்கு தயாராக இருந்தாங்க. ஹெசலோட திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ரகசியமாக உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு. எப்போ? 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில். எந்தவித தொடர்பு வசதிகளும் வளர்ச்சி பெறாத அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஃபோனோ இன்டர்நெட்டோ எதுவுமே இருக்காது. ஆனால் யூதர்கள் மட்டும் செய்திகளை பயங்கரமாக பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. எந்தவித குழப்பமும் அவங்களுக்கு ஏற்படலை. இதோட முதல் கட்டமாக 1896 அதான் 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் உலக யூத காங்கிரஸ் அப்படின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதோட முதல் மாநாடு ரொம்ப ரகசியமாக சுவிட்சர்லாண்டில் ஒரு சில தலைகள் மட்டும் பங்கேற்க ரொம்ப குசுன்னு நடந்துச்சு. த கிராண்ட் பிளான் அப்படின்ற 100 பக்க அறிக்கை ஒன்று ஹெசல் தயாரித்து வச்சுருந்தாரு. அதை வாசிச்சாரு. அதுதான் திட்டமே. ஆப்ரேஷன் பாலஸ்தீன் அப்படின்னு கூட சொல்லலாம். யூதர்கள் என்ன செய்யணும், எப்படிலாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாமே தெளிவாக விளக்கப்பட்ட திட்ட அறிக்கை. அது சுருக்கமாக பார்க்கலாம். யூதர்களுக்காக ஒரு தேசம், அதுவே குறிக்கோள். எப்பாடுபட்டாவது நிறைவேற்றியாக வேண்டிய குறிக்கோள். எந்த சூழ்நிலையிலையும் பின்வாங்கிடவே கூடாது. இயேசுவை கொன்றவர்கள் அப்படின்னு இன்னும் நம்ம மேலே பழி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. பல நூற்றாண்டு பழி. இதை உடனே அழிச்சிட முடியாது. சாமர்த்தியமாக தான் சமாளிக்கணும். ஐரோப்பாவில் மிக அதிகமாக வாழ்பவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்டியன்ஸ்க்கு நம்ம பகைவர்கள் தான். ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லை. கிறிஸ்தவர்கள்கிட்ட நம்ம நட்புணர்வோடு பழகணும். அவங்கள நம்ம பீஃப்ரெண்ட் பண்ணணும். அவங்கக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகணும். அவங்களோட மனசுலேருந்து நம்ம மீது இருக்க அந்த பகையை மறக்க வைக்கணும். யூதர்களே வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு மற்ற நாட்டவர்கள் அடைக்கலம் மட்டும்தான் கொடுப்பாங்க. நாட்டையெல்லாம் தட்டில் வச்சு கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் தந்திரமாக தான் நமக்குரிய நாட்டை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு வழியே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக விலை கொடுத்து வாங்கிடலாம். இது உடனடியாக நிறைவேறிவிடக்கூடிய திட்டம் இல்லை. பல ஆண்டுகள் பொறுமையாக உழைப்பதன் மூலமே நிறைவேறக்கூடிய திட்டம். திட்டத்தை நிறைவேற்ற பணம் அதிகமாக தேவைப்படும். அதுக்காக ஒரு வங்கி உருவாக்கப்படும். அதோட பெயர் யூத தேசிய வங்கி. யூதர்கள் நிலம் வாங்குவதற்குரிய அனைத்து உதவிகளையும் அந்த வங்கி செய்யும். பேங்க்கு. நமக்கு ஒரு தேசிய கீதம் வேணும். ஹட்டிக்வா, நம்பிக்கை என்று பொருள். அந்த வேர்டோட மீனிங்கை
நமக்குன்னு ஒரு கொடி வேணும். அதோட நடுவில் டேவிட்டோட நட்சத்திரம், ஸ்டார் ஆஃப் டேவிட், இஸ்ரேலிய மன்னர் டேவிட்டோட பெயரால் குறிக்கப்பட்ட 6 முனைகளை கொண்ட நட்சத்திரம் அது இருக்கணும். ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் அந்த கொடி இருக்கும். யூதர்களோட கொடி நம்மளோட அடையாளம். நமக்கான திட்டங்கள் ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். துளி விஷயம் கூட வெளியில் பரவிடவே கூடாது. ஏன்னா நம்ம அடைய போகிறது இஸ்ரேல் அப்படின்ற கடவுள் நமக்கு அளித்த தேசம். இதை தூக்கத்திலும் ஏன் மரணத்தில் கூட மறக்கவே கூடாது. ஹெசலோட இந்த தொலைநோக்கு திட்டம் அனைத்து யூத மக்களிடையுமே ரொம்ப ரகசியமாக ஆனால் மிக தெளிவாக பரப்பப்பட்டு இஸ்ரேலை அடைகிறதுக்கான திட்டம்லாம் இது. ஸோ ஒவ்வொரு யூதரும் ரொம்ப உற்சாகமாக உழைக்க தொடங்கினாங்க. ஹெசல் கூறியபடியே யூத வங்கி தொடங்குவதற்கு முன்னாடியே நில வங்கி, லேண்ட் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் அமைக்கப்பட்டது. இந்த வங்கியில் யூதர்கள் நிலம் வாங்குவதற்காக பணம் சேர்த்து வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த பேங்க் ஆரம்பித்த சில மாதத்திலேயே லட்சமாக பணம் புரள தொடங்குச்சு. ஏன்னா யூதர்கள் தான் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் புலிகளாக தானே இருந்தாங்க. அது போக தாமாவே முன் வந்து பல யூத பணக்காரர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க பெருந்தொகையை பேங்க்குக்கு கொடுத்தாங்க. உலக யூதர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பணத்தை பேங்க்கில் போட்டாங்க, வங்கியில் போட்டாங்க. சரி, வங்கியோட வேலை என்ன? யாரெல்லாம் நிலம் வாங்க நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி ஆஜராகி இந்தாங்க கடன், நிலம் வாங்கிக்கோங்க அப்படின்னு காசு கொடுக்கணும். அவங்க ஐரோப்பியர்களாக இருந்தாலும் சரி, அரேபியர்களாக இருந்தாலும் சரி, கடன் கேட்க நினச்சா மட்டும் போதும், கடன் கொடுத்துடலாம். பதிலுக்கு அவங்களோட நில பத்திரங்களை மட்டும் மறக்காமல் வாங்கி வங்கியில் அடமானமாக வச்சுக்கணும். குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கணும். உரிய காலத்தில் கடன் தொகை வட்டியோடு திருப்பி செலுத்தப்படாமல் இருந்துச்சுன்னா அந்த நிலம் வங்கிக்கு சொந்தமாகிரும். பேங்க் அந்த நிலங்களை கையகப்படுத்திக்கலாம். அடுத்து உடனே செய்யப்பட வேண்டிய காரியம், கையகப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல யூத குடியிருப்பை ஏற்படுத்திடணும். அந்த குடியிருப்பில் வாழ்கிற யூதர்களோட பாதுகாப்புக்கு வங்கியே உத்தரவாதம் கொடுக்கும். அடுத்ததாக யூத வங்கி நேரடியாக நிலங்களை வாங்கும். அதாவது நேரடி நில கொள்முதல். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலங்களை வங்கியே எவ்வளவு தொகை கொடுத்து வேண்டுமானாலும் வாங்கும். அந்த இடங்களில் யூதர்கள் மட்டுமே வாழ்கிறபடி குடியிருப்புகள் ஏற்படுத்தப்படும். சரி, உலகெங்கும் யூத வங்கிகள் ஏற்படுத்துறதுல பிரச்சனை இல்லை, நிலம் வாங்கி கடன் கொடுக்கறதுலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிலங்களை எங்கே வாங்குவது அப்படின்றதுல மட்டும் ஏகப்பட்ட விவாதங்கள் நடந்துச்சு. கென்யா, அர்ஜென்டினா, சிலி, நார்த் அமெரிக்காவில் இருக்கிற நெப்ராஸ்கா ஸ்டேட், இங்கெல்லாம் எங்கேயாவது நிலங்களை வாங்கலாமா அப்படின்னு பல நாட்கள் விவாதங்கள் நடந்துச்சு. ஆனால் யாருமே யூரோப்பில் இருக்கிற எந்த ஒரு இடத்தையும் சொல்லவே இல்லை. பட் பெரும்பான்மையான யூதர்கள் இஸ்ரேலை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ இருந்த பாலஸ்தீனை 1897 கூடிய உலக யூத காங்கிரஸ் மாநாட்டில் ஹெசல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார், நம்ம ஏற்கனவே திட்டமிட்டபடி நம்மளோட இலக்கு பாலஸ்தீன் தான், இஸ்ரேல் தான். ஜூஸ் பேங்கோட யூத வங்கிகள் மூலம் அங்கேயே நம்ம நிலங்களை வாங்குவோம், குடியிருப்புகளை உருவாக்குவோம், பாலஸ்தீனை இஸ்ரேலாக நமதாக்குவோம். பிற நாட்டில் இருந்த யூதர்கள் மெல்ல மெல்ல பாலஸ்தீனை நோக்கி நகர தொடங்கினாங்க. பாலஸ்தீனில் ஆல்ரெடி இருந்த யூதர்கள் மௌனமாக அந்த புரட்சிக்கு தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. இதோட ஜூஸ் ஹிஸ்ட்ரியோட எபிசோட் 14 நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் ஜூஸ் ஹிஸ்ட்ரியோட எபிசோட் 15 வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.